இயற்கையா வரக்கூடியது. ஆனா வெள்ளம் வந்தது எதுக்குன்னா அது இயற்கையா வந்தது இல்ல, செயற்கையா வந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஊர் ஊரா போய் என்ன பேசுறாங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேங்கிறாங்க. அத்தோடு நிறுத்தினா பரவாயில்ல, அதையும் தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, சொல்லாததையும் செஞ்சுட்டேங்கிறாங்க. சொல்லாதது செஞ்சது உண்மைதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கு ஊரு, தெருக்கு தெரு, வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடையெல்லாம் திறப்பன்னு சொல்லவே இல்லை, ஆனா செஞ்சுட்டாங்க. சம்பரமாக்கி அறிவு திறந்து விடுவேன்னு சொல்லவே இல்லைங்க, அதையும் திறந்து விட்டாங்க. அதுல எத்தனை பேரை செத்தாங்க, எவ்வளவு வீடுகள் இழந்துச்சு, எவ்வளவு பேர் உடைமைகள் இழந்தாங்கன்னு இன்னும் கணக்கே சொல்ல முடியல. அப்போ இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய கழக நிர்வாகிகள், பகுதி கழகத்துடைய நிர்வாகிகள், இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, இன்று எல்லா அணிகளுடைய நிர்வாகிகள், அதேபோல இந்த மாவட்டத்தை வழிநடத்தக்கூடிய நம்முடைய சேகர் பாபு அவர்கள், அதேபோல இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய எப்படி தெரு தெருவா வந்தோம், நீங்க மறந்திருப்பீங்க, மறந்திருக்க மாட்டீங்க. நாங்க தெரு தெருவாக வந்தோம். எங்கெங்க தண்ணி தேங்கி இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து பார்த்தோம். அதை எப்படி உடனடியா எடுக்கணும், அதுக்கு அதிகாரி இடத்துல போய் எடுத்து சொன்னோம். அந்த பணி ஒரு கட்டம். அதே மாதிரி இன்னொரு கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குறதுல எந்த அளவுக்கு கட்சி பாகுபாடு இல்லாம கொடுத்தோம், தயவுசெய்து நினைச்சு பார்க்கணும். ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஓய்வூதியம், முதியோர் உதவி தொகையை கூட கட்சிக்காரங்களா பார்த்து தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறாங்க. ஆனா திமுக இப்ப ஆட்சியில இல்ல. ஆட்சியில் இல்லாத போல வெள்ள நிவாரண பணியில இருந்து எப்படி ஈடுபட்டாங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அதனாலதான் அந்த உரிமையோடு உங்களிடத்துல நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். தமிழ்நாடு ஊரா சுத்திட்டு இருக்கேன், தேர்தல் வந்துச்சு, பிரச்சாரத்துக்காக போயிட்டு இருக்கிறேன். இன்று விடிய காலை தான் சென்னைக்கு வந்தேன். வந்த உடனே இந்த தொகுதிகளை மீண்டும் போட்டியிடுவதற்காக நான் வேட்புமனு தாக்கல் செஞ்சேன் என்பது உங்களுக்கு தெரியும். வேட்புமனு தாக்கல் செஞ்ச அன்னைக்கே மக்களை சந்திக்கிற பணியை தொடங்கி இருக்கிறேன். நாளைக்கு வேறொரு நிகழ்ச்சி இருக்கு, அதுக்கு பிறகு 3வது கட்ட பயணத்துக்கு போறப்ப ஆக அடிக்கடி உங்களை எல்லாம் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏன் செய்யணும், ஓட்டுக்காக சொல்றேன், மற்றதுக்கெல்லாம் வரும், அது வேற. ஏன்னா நீங்களே முடிவெடுத்துட்டீங்க, இளைஞர்களுக்கு தான் ஓட்டு போடணும். என்னதான் ஒரு புறா என்ன தளபதி தளபதி அழைச்சாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் உங்க வீட்டு பிள்ளையா இருக்கக்கூடியவன், அது உங்களுக்கு தெரியும். இந்த 68வது வார்டு, இந்த 68வது வார்டை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, ஜெயதீன் நகர், பேப்பர் மில் சாலை மற்றும் ஜிகேஎம் காலனியில் 3 அங்கன்வாடி மையங்கள் 54.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு 11/8/2014 அன்று திறந்து வைக்கப்பட்டதை நீங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. நான் எல்லாம் புள்ளி விவரத்தோடு செய்தியோடு சொல்றேன். ஜெயலலிதா மாதிரி பொத்தாம் பொதுவெல்லாம் பேச மாட்டேன், ஜெயலலிதா மாதிரி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா நான் கலைஞருடைய மகன், எல்லாம் தேர்தலோட ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோடும் பேசுவேன். அதேபோல இந்த வார்டுகளில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள்லாம் எத்தனையோ கோரிக்கைகளை எடுத்து சொல்லி இருக்கிறீங்க. இந்த 781088 ஒரு நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு குறைகளை சொல்லலாம்னு சொல்லி இருக்கிறேன். அதுக்கு பிறகு நானே நேரடியாக பேசலாம் வாங்க என்ற ஒரு நிகழ்ச்சியை வார்டு வாரியாக, பாகங்கள் வாரியாக நடத்தி பொதுமக்களை சந்திச்சு, கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களை நான் சந்திச்சு குறைகள் எல்லாம் கேட்டேன். அந்த வகையில் சில கோரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு. திருவிக நகர் உடற்பயிற்சி கூடம் மற்றும் மைதானம் மேம்படுத்தப்பட வேண்டும். மைதானத்திற்கு அருகிலேயே பேட்மிண்டன் விளையாடுவதற்கு வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். தனியார் கட்டிடத்தில் வாடகைக்கு இயங்கி வரக்கூடிய காவல் நிலையத்திற்கு சொந்த கட்டிடம் தர வேண்டும். முதியோர் இல்லம் அமைத்து தர வேண்டும். பம்பிங் ஸ்டேஷன் வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். மகப்பேறு மையம் அமைத்து தர வேண்டும். சாலைகள் மற்றும் LED விளக்குகள் அமைத்து தர வேண்டும். திருவிக நகரிலிருந்து சென்னைக்கு பிற முக்கிய பகுதிகளுக்கு செல்ல பேருந்து வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகள் எல்லாம் நான் உறுதியோடு சொல்றேன். இது ஒன்றும் பெரிய கோரிக்கைகள் இல்லை. ஆட்சியில் இருந்திருந்தா என்னாலும் செஞ்சு முடிச்சிருக்கலாம். எனவே 16 மே மாதம் 16ஆம் தேதி நடக்கிற தேர்தல் ஆட்சிக்கு வரப்போறோம். வந்ததற்கு பிறகு இவைகளெல்லாம் உறுதியாக நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்கிற அந்த நம்பிக்கையை நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில்
எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் அதிகம் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் ஆளுகிற ஆட்சி நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ கவலைப்படல. ஆட்சி நடக்குதுன்னு ஒரு பேருக்கு தான், நடக்குதுன்னு கூட சொல்லக்கூடாது. அது உட்கார்ந்து இருக்கு கூட சொல்ல முடியாது, படுத்துக்கிட்டு இருக்கு. அது எங்க படுத்திருக்குன்னா ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்டுல படுத்திருக்கு. ஐசியூ வார்டுல படுத்திருந்தா கூட டாக்டர் போய் காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். கோமா ஸ்டேஜிலே படுத்தாச்சுப்போ. அது ஒரு செயலற்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய மேடை பாத்தீங்கன்னா 3 அடுக்கு மாடி, 5 நாளைக்கு ஒரு முறை கொடுத்துட்டு போறாங்க. அந்த 3 அடுக்கு மாடியில 3வது மாடியில அந்த அம்மா மங்கம்மா ராணி மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. அடிமை மாதிரி வேட்பாளர்கள் அதிமுக 15 இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆக அங்க உட்கார்ந்துகிட்டு மக்களை பார்த்து பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் பொய், இல்லாத பொல்லாததான் பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சினிமாவில் தான் அடிக்கடி பாட்டு வரும், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து அப்படின்னு பாட்டு. இன்னொரு பாட்டு கூட இருக்கு, புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. நீங்க சொல்லுங்க, புலவர் சொன்னதும் என்ன சொல்லுங்க, புலவர் சொன்னதும் ஜெயா சொன்னதும் பொய்யே.